வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இயர்லி செஞ்சிட்ருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு யாத்ரா, தோதாம் யாத்ரா, மே 2026. இந்த பேக்கேஜோடைய ட்ரெயின் பேக்கேஜ்க்குரிய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,500 அண்டு டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜில் 39,500 பெர் ஹெட்டுக்கு. அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 57,000 ரூபாய் ட்ரிபிள் ஷேரிங்லையும் அண்ட் டபுள் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா 59,000 ரூபாயில் வந்து வருது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சார்தாம் கேட்டிருந்தீங்க. ஸோ சார்தாம் யாத்திரை வந்து நம்ம இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஜூன் மாதம். ஸோ அதுக்கான பேக்கேஜ் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கூடிய சீக்கிரமே அதுக்கான வீடியோ ரிலீஸ் ஆகும். இந்த தோதாம் யாத்திரா அப்படின்றது நம்மளுக்கு வருஷத்தில் மொத்தமே நம்ம ஸோ இப்போ 2 பேட்சோ 3 பேட்சில் நம்ம செய்கிற சீசனல் பேக்கேஜ். ஸோ போக விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மே மாதம் தோதாம் யாத்திரா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மே 2026 கிளம்பி 14 மே 2026 சனிக்கிழமை முடியுது. ஸோ டேஸ் நம்ம பார்க்கலாம். டே 1 5 மே 2026 செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 6 மே 2026 ஃபுல்டே நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். அடுத்த நாள் 7 மே 2026 நம்ம காலையில் 6 மணி போல் நம்ம நியூ டெல்லி ரீச் ஆகிடுவோம். ஸோ டெல்லியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜர்னி பண்ண போகிறோம் ஹரித்வாருக்கு. ஸோ மத்தியானம் நம்ம ஹரித்வார் ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் ஹரித்வார் கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். ஸோ கங்காவில் அன்னைக்கு குளிக்கிறவங்க குளிச்சுலாம் முடிச்சுட்டு நம்ம ஹரித்வாரில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 8 மே 2026 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹரித்வார்லேருந்து நேரம் நம்ம கேதார்நாத் போகிறதுக்கு நம்ம அடிவாரமாக இருக்குது குப்தகாசியில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 9 மே 2026 விடியல் காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம குப்தகாசிலேருந்து நம்ம கேதார்நாத் ஜர்னி நம்ம போகிறோம். ஸோ சீதாப்பூரில் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம குதிரை மூலமாகவோ ட்ரெக்கிங் மூலமாகவோ நம்ம கேதார்நாத் கோயில் போகிறோம். ஸோ கேதார்நாத் ரீச் ஆகிட்டு நம்ம கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே டென்ட்லேயே ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 10 மே 2026 நம்ம காலையில் ஸோ கைம்பருக்கு தான் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நம்ம அடிவாரமாக இருக்க சீதாப்பூரில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் தரிசனம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தரிசனம் பண்ணி நம்ம சீதாப்பூரில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 11 மே 2026 சீதாப்பூரில் நம்ம நேராக நம்ம குப்தகாசியில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு பீப்புள் கோயில் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 12 மே 2026 நம்ம காலையில் விஷ்ணுவர் 108 திவ்ய தேசமாக இருக்க நரசிம்மர் கோயில் பார்த்துட்டு பத்ரிநாத் கோயில் விஷ்ணு கோயில் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு மாகா வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுங்க வெளியே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம நேராக ருத்ரபிரயாக ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 13 மே 2026 காலையில் நம்ம ருத்ரபிரயாகிலேருந்து நம்ம கங்கா உற்பத்தி ஆகிறோம். பாகிரதியும் அலங்கந்தாவும் ஜாயின் ஆகி தேவபிரயாக் நம்மளுக்கு பிளேஸில் நம்ம கங்கா உற்பத்தி ஆகுது. அந்த பிளேஸ் பார்த்துட்டு ரிஷிகேஷ் போகிறோம். ஸோ ரிஷிகேஷில் இருக்க ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்ம பிரிட்ஜு பார்த்துட்டு அங்கே இருக்க நம்ம கீதா பவன், ராமேஸ்வரம் டெம்பிள், ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹரித்வாரும் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 14 மே 2026 ஹரித்வாரில் இருக்க சங்கிதேவி கோயில் போகிறோம்.
ஸோ நம்ம ரோப் காரில் போய் அந்த கோயில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோயில் பார்த்துட்டு நம்ம ஆந்தி வேலை லஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஈவினிங் டெல்லி வந்து சேர்ந்துக்க போகிறோம். ஸோ அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு திருப்பி அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னி பண்ணி சென்னை வர போகிறோம். அடுத்த நாள் 15/2/2026 ஃபுல் டே நம்மளுக்கு ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். அதுக்கடுத்த நாள் கடைசி நாள் 16/2/2026 காலையில் ஒரு 6:30 மணி போல் நம்ம சென்னை வந்து சேர்ந்துக்க போகிறோம். ஸோ இதான் டேவிஸ் பிளான். ஸோ ட்ரெயினில் வர விருப்பம் இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம டே 2 6ஆம் தேதி நம்ம 7ஆம் தேதி விடிய காலையில் நம்ம ஃப்ளைட் இருக்குது, நம்ம டெல்லி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் டூர் முடியும் போது 14ஆம் தேதி டெல்லியில் நைட் ஃப்ளைட் எடுத்து நம்ம சென்னை வந்து சேர்ந்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டேவிஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும். தமிழ் இங்கிலீஷில் PDF வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டேவிஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பேக்கேஜுக்கும் ஃப்ளைட் பேக்கேஜுக்கும் அட்வான்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரெயின் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 10K வந்து அட்வான்ஸ் 10,000 ரூபாய். அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து அட்வான்ஸ் வரும். சரிங்களா? இன்க்ளூட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு சென்னை டு டெல்லி வரையிலையும் மறுபடியும் டெல்லி டு சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிரும். இது போக நம்மளுக்கு ட்ரெயினில் பேக்கடு ஃபுட்டு, அதாவது சென்னையில் நம்ம நைட் ட்ரெயின் ஏறுறோம், அடுத்த நாள் ஃபுல் லாங் ஜேர்னிக்கு 3 டைம்ஸ் ஃபுட்டும், மறுபடியும் அங்கே திருப்பி டெல்லியில் நைட் ட்ரெயின் ஏறுவோம். அதுக்கு அடுத்த நாளுக்கு ஃபுல் டே ட்ரெயின் ஜேர்னிக்கு வந்து மொத்தம் 6 டைம்ஸ் வந்து ட்ரெயின் ஃபுட் வந்து பேக்கடு வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து 3 ஸ்டார் அக்காமடேஷன், இது போக நம்மளுக்கு வந்து சைட் சீயிங் வெஹிக்கிள் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு 3 டைம்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டு. சரிங்களா? என்ட்ரன்ஸ் டிக்கெட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரோப் கார் டிக்கெட் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும், சண்டி தேவியோட இது. அண்ட் அதே மாதிரி ஆட்டோ செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்பென்சஸ் இதில் இன்க்ளூட் ஆயிருது. இது போக கௌரிகுண்டு ஜீப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா டூர் மேனேஜரு டெய்லி 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் இதில் இன்க்ளூட் ஆயிருது. மார்னிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருது. நம்ம ஜிவி டூர் பிளான் சார்பாக ஜிவி ட்ராவல் வவுச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பு புக் பண்ணாலும் சரி, அதில் 5 பேர்லேருந்து இல்லை 5க்கு மேற்பட்டு 9 பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம். புக்கிங்க்கு ஒரு வவுச்சர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து 10 இல்லை 10க்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? அந்த புக்கிங் பேரில். ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து 2000 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர். இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது. ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு 4 to 5 டேஸில் ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது நாங்களே சொல்லிடுவோம், இது ஷார்ட் ட்ரிப்பு, இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது. ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது, ஆக்ரா வாரணாசி யாத்திரா இருக்குது, நீங்கள் அதிலலாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த என்டையர் ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டூர் கைடு கூட வருவாங்க. 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து டூர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோலி அண்ட் அதே மாதிரி குதிரை எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் எதுவும் இருந்தால் அதில் எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ இது போக நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலும் வேறு ஏதாவது ஜீப் எடுத்து நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆகுது. சரிங்களா? இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸு. ஃப்ளைட் டிக்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சென்னையிலேருந்து டெல்லி கால்குலேட் ஆகும், மறுபடியும் டெல்லியிலேருந்து சென்னைக்கு தான் கால்குலேட் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு திருநெல்வேலி வேறு எங்கேயாவது போர்டிங்கில் தான் நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், பெங்களூர்லேருந்து வந்தாலும் சொல்லலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ வருதோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து போகுது. சரிங்களா? ட்ரிப்பு கிடையாது. இந்த யாத்திராவை நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணி 12 ஜோதிலிங்கில் ஒரு ஜோதிலிங் கூட்டிய அவரில் வந்து கண்டிப்பாக வந்து போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜ் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.